ஆளுநர் மாளிகைக்கு போய் பதவியை ஏற்றுக்கொண்டு பாய்ஸ் கார்டனுக்கு வருது. அப்போ தீபாவுடைய அம்மா விஜயலட்சுமி வீட்டில் இருக்குது. அந்த அம்மாவே என்கிட்ட சொல்லுது, விஜயலட்சுமியே என்கிட்ட சொல்லுது. 1008 ஜாதியா ஆகி அடித்து கொண்டு சாகிறான் ஆடு மாடுகளை விட. கீழ் ஜாதியை மேல். இந்த ரகசியம் சசிகலாவுக்கு தெரியும். அதனால தான் சசிகலாவை கண்டு வாழ்நாள் முழுக்க நம்ம பயந்தது. அதே காரணம். ஜெயலலிதா எப்படி அப்போலோ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார்? எஸ்பிஜி எங்கே போச்சு? ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழா பாண்டியன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாள் இன்று. ஸோ அவங்கள பத்தி தான் பல விஷயங்கள் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ ஜெயலலிதா அவர்களின் உண்மையான பேரு கோமலவல்லி. அப்புறம் ஜெயலலிதா அப்படின்ற பேர் அவங்களுக்கு எப்படி வந்தது? சினிமாவில் வைத்த பேர் ஸ்ரீதர் தான் அந்த பேரை வைக்கிறார். ஆனால் ஜெயலலிதாவோட வாழ்க்கையில் பெரிய சோகம் என்னன்னா, திரைப்படத்துறையை அவர் நேசிக்கவே இல்லை. திரைப்படத்துறைக்கு வலிந்து திணிக்கப்பட்டார். நீங்கள் அந்த அம்மா சர்ச் பார்க்கு கான்வென்ட்டில் தான் படிக்குது. இப்படி படிக்கிற பொழுது நிறைய நண்பர்கள், அந்த நண்பர்கள் எல்லாமே திரைப்படத்துறைக்கு வந்த பிறகு ஜெயலலிதாவிடம் பேசுவதையே குறைத்து கொண்டார்கள். ஏன்னா அப்போ அவங்க மவுண்ட் ரோட்டில் தான் கட் அவுட் வைப்பாங்க. அப்போ ஜெயலலிதாவுக்கு ஒரு குட்டை பாவாடையோடு ஒரு கட் அவுட். இந்த கட் அவுட்டை பார்த்த பிறகு நீங்கள் பள்ளியில் படித்த அந்த நண்பர்கள், பெண் நண்பர்களுடைய குடும்பம் அவளோடலாம் பேசாத, அவளோடையெல்லாம் பேசாத, மவுண்ட் ரோட்டில் குட்டை பாவாடையோடு கட் அவுட் வச்சுருக்கு. இப்படி பல பேர் ஜெயலலிதாவிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள். அந்த அம்மாவுக்கு அது ஒரு பெரிய சோகம். நீங்கள் 1000 லைட்டில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தாங்க. அந்த அம்மா பிரபலமான வக்கீல். அந்த அம்மா ஜெயலலிதாவோடு பள்ளி தோழி. அதுக்காக அந்த அம்மாவுக்கு சீட்டே கொடுத்தாங்க. அந்த அம்மாவோடு பேசுவதை, பழகுவதை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா பள்ளி தோழி. அப்போது திரைப்படத்துறைக்கு ஜெயலலிதா விரும்பாமலே இழுத்து வரப்பட்டு திணிக்கப்பட்டவர். அவருக்கு, அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய படிப்பாளியாக மாற வேண்டும், வழக்கறிஞராக மாற வேண்டும். ஏன்னா தன்னுடைய பள்ளி தோழிகள் பூரா அதுதான் விருப்பம். ஒரு உதாரணத்துக்கு 91 அந்த அம்மா முதலமைச்சர் ஆயிடுச்சு. இந்த கோட்டு கீட்டெல்லாம் போட்டு ஆளுநர் மாளிகைக்கு போய் பதவியை ஏற்றுக்கொண்டு பாய்ஸ் கார்டனுக்கு வருது. அப்போ தீபாவுடைய அம்மா விஜயலட்சுமி வீட்டில் இருக்குது. அந்த அம்மாவே என்கிட்ட சொல்லுது, விஜயலட்சுமியே என்கிட்ட சொல்லுது. எப்படின்னா விஜயலட்சுமி குடும்பத்துக்கான நீண்ட கால உதவியாளராக, மேனேஜராக இருந்த சேகர் எனக்கு பக்கத்து வீட்டுக்கார். அவங்க குடும்பத்தோடு ஒரு 30-40 ஆண்டு காலம் பயணம் செய்தவர். நீங்கள் அந்த விஜயலட்சுமி மரணத்தின் போது கூட எந்த பத்திரிக்கையிலும் அந்த செய்தி போட மாட்டேன்ட்டான். நான் தான் அவங்க வீட்டில் இருந்து அந்த செய்தியை ஜெயலலிதாவுக்காவது தெரியணும். சொந்த அண்ணி இறந்து போனது ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் ஒரு சதி சூழ்ச்சி வலைகள் நடந்தது. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, முதலமைச்சரை பதவி ஏற்று வருது, காலையில் உணவு டேபிள் இருக்குது, அந்த அம்மாவுக்கு விருப்பமான உணவெல்லாம் இருக்குது. இந்த அம்மா ஓடி போய் குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சொல்லுது, நம்ம பரம்பரையிலே யாரும் இந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவான்னு யாரும் கற்பனையே பண்ணி பார்த்ததில்லை. இப்படி நீ முதலமைச்சர் ஆகிட்ட, சாகிற வரை நீ தான் முதலமைச்சர். இப்படி சொன்ன உடனேயும் டேபிள் இருக்கிற சாப்பாடு உணவு பதார்த்தங்கள் பூரா எங்கே வந்துருச்சு? தெருவுக்கு வந்துருச்சு. அப்போது அந்த முதலமைச்சர் பதவி மீது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கோபம் இருந்திருக்குன்னு பாரு. வலிந்து திணி ஒரு 10 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கு, அப்படி எங்கே ரிலாக்ஸ் எங்கேயாவது போயிடலாம். நீங்கள் அந்த அம்மா போய் ஹைதராபாத்தில் செட்டில் ஆயிடுது. செட்டில் ஆன பிறகு எம்ஜிஆரிடம் இருந்து சண்டை பிடிச்சிட்டே போயிடுது. சண்டை பிடிச்சிட்டு போன பிறகு சோபன் பாபு கூடயும் சண்டை. அது ஒரு பெரிய சோக வரலாறு. திருப்பி அந்த அம்மா எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், இருக்கிற சொத்து பத்துக்களை எல்லாம் விற்றுட்டு, ஏதாவது அது சிங்கப்பூருக்கு 1 லட்சம் வெள்ளி அந்த காலத்தில்
ஏறக்குறைய இப்போ ஒரு $12 தான் இருந்தது. ஒரு 5 லட்ச ரூபா கட்டிங்கன்னா சிங்கப்பூர் சிட்டிசன் கொடுத்துருவான். இந்த சொத்து பத்தெல்லாம் விற்று சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிடலாம். ஒரு பெரிய அமௌண்ட்டை டெபாசிட் போட்டிங்கன்னா வட்டி வரும், சாப்பிட்டு அமைதியாக இருக்கலாம். இல்லை அமெரிக்கா போய் இப்படி வசதி படைத்தவர்கள்லாம் இப்படி தான். லண்டன், இப்போ துபாய், அதே போல் அந்த மாதிரி விரும்பி தான் சென்னை வருது. 80களில் வந்து இந்த சொத்தெல்லாம் விற்று கொடுன்னு ஷோகிட்டையும் இதே பேசு மணிங்கிட்டையும் போகுது. பஞ்சாரா ஹில்ஸு பங்களா, சென்னை வீடு, இதுதான் அன்றைக்கி அந்த அம்மாவுக்கு இருந்து சொத்து. அப்போது ஷோவும் இதே பேசு மணியன் 2 பார்ப்பனர்கள் என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா, எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டுரும். அதிமுக தலைமை தாங்குவதற்கு ஆளே இல்லை, அவ்வளோ வேறு திமுகவில் போய் சேர்ந்துருவான். திமுக வலிமையாயிரும். அப்போது இந்த ஜெயலலிதா என்ற பார்ப்பனை பெண்ணை எம்ஜிஆரிடம் மீண்டும் ரீஎன்ட்ரி பண்ணி அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று பார்ப்பன மூளை இதே பேசுகிறது மணியை பார்ப்பன 2 பேரும் தான் எம்ஜிஆரை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் 80ல் கொள்கை பரப்பு செயலாளராக எம்ஜிஆர் அறிவிக்கிறார். இதுதான் நம்மளுடைய அரசியல் இன்றியே. நீங்கள் சொன்னீங்க சினிமாவில் வந்து அவங்க விருப்பப்படலை அப்படின்னு, அரசியலில் விருப்பப்பட்டாங்களா? இல்லை, அரசியல் விருப்பம். அதான் அந்த அம்மா முதலடிக்கே சாப்பாடு தட்டில் தூக்கி அடிக்குது. அமைதியான வாழ்க்கை, ஏதாவது டாக்டரு இல்லைன்னா ஒரு வழக்கறிஞர், இப்படி. ஏன்னா அவங்க அம்மா படுகிற பாடம் அந்த அம்மா பார்க்குது. அவங்க அம்மா சினிமா துறையில் எவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறத இந்த அம்மா பார்க்குது. அப்போ மறுபடியும் தந்தை இல்லை, அமைதியான வாழ்க்கை, அது பெண்ணு, ஒரு அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறார். அந்த அமைதியான வாழ்க்கை அந்த அம்மாவுக்கு மரணம் வரை அடைகிற வரை கிடைக்கல. இதுதான் ஜெயலலிதாவுடைய ஒரு பெரிய சோகம். அந்த அம்மாவை பாராட்டுவதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் வரலாற்றில் மறக்க முடியாத விஷயம் என்ன தெரியுமா? உலகத்திலே அடி முட்டாள்கள் தமிழர்கள், மூடர்கள், முட்டாள்கள். எப்படி நான் சொல்கிறேன்னா, பிறந்த குழந்தையை கொண்டு போய் சாக்கடையில் போட்டுருவோம். அதற்கு பிறகு தான் தொட்டில் குழந்தை திட்டம். உங்களுக்கு குழந்தை வேண்டாமா, கள்ளக்காதல் பெற்றுட்டிங்களா, கொஞ்சம் தொட்டில் போட்டுருங்கயா, அரசாங்க வழக்கம். நான் ஒரு படத்தை பார்த்தேன், எனக்கே கண்ணில் தண்ணி வரும். எப்படின்னா, அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தில் வளர்ந்த அந்த பெண் குழந்தைகளை பார்க்க போகும்போது பட்டு சட்டை போட்டு அந்த குழந்தைகளை பார்த்தா அத்தனை குழந்தைகளும் யார் அப்பா யார் அம்மானே தெரியாது. இப்படி அந்த குழந்தைகளெல்லாம் கட்டி பிடிச்சி தாவி அந்த அம்மாவும் குழந்தையாக மாறி. ஜெயலலிதாவுடைய மறுபக்கத்தில் கரைபடிந்த அத்தியாயங்கள் நிறைய இருக்குது, சொல்லக்கூடாத அத்தியாயங்கள் நிறைய இருக்குது. அந்த அம்மா அரசியலுக்கு சசிகலா நடராஜன் கும்பலால் திணிக்கப்பட்டு மரணமே மர்மமாகி போச்சு. ஆனாலும் ஜெயலலிதாவுடைய வரலாற்று பக்கத்தில் நிற்கக்கூடிய 2 விஷயம். ஒன்று தொட்டில் குழந்தை, 2வது சங்கராச்சாரியார் கைது. பெரியார் எத்தனை ஆண்டு காலம் போராடினார் இந்த பார்ப்பன சமூகத்தை எதிர்த்து. வாழ விடுங்கய்யா, தமிழர்களை வாழ விடுங்க. சாதியாக பிரிக்கப்பட்டு சக்கிலியம் பள்ளம் பறை வண்ணா நாசுவா 1008 ஜாதியாக ஆகி அடித்து கொண்டு சாகிறான். ஆடு மாடுகளை விட கீழ் ஜாதியை மேல் ஜாதி அங்கீகரிக்கவே மாட்டேங்கிறான். செத்து கிடந்தா என்ன சாதின்னு கேட்குறான். இறந்து போனவ சுடுகாட்டில் புதைக்க விட மாட்டேங்கிறான். இதுக்காகத்தான் பெரியார் இயக்கம் கண்டார். இந்த இயக்கத்தை நீங்கள் ஜெயலலிதா தான் முழுமைப்படுத்தினார். ஓகே சார். ஸோ ஜெயலலிதா முழுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஜெயலலிதாவோட காதல் விஷயங்கள் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு? காதல் யாரு? இல்லைம்மா, அந்த அம்மா ஜெய்சங்கரை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அது நடக்காமல் போச்சு. அதற்கு முன்பு எனக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்னார், ஜெயலலிதாவுடைய இந்த டி நகர் வீடு, அந்த வீட்டில் அந்த அம்மா சினிமா துறைக்கு வருவதற்கு முன்பு ஒரு ஆடிட்டருடைய அலுவலகத்தில் பணியில் இருந்த அந்த சீனியர் ஆடிட்டருடைய எதிர்காலத்தில் மருமகனாக போன ஒருவரை இந்த அம்மா விரும்பினார்னு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், ரொம்ப சீனியர் சொன்னார். இதை அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு, எப்போவுமே ஆடிட்டர் வக்கீல் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஜூனியர் எடுக்கும்போது தனக்கு மகள் இருந்தால் மருமகனாக வரக்கூடிய தகுதி உடையவர் தான் வேலைக்கு எடுப்பாங்க. அந்த வகையில் அந்த ஆடிட்டரை தன்னுடைய மகளை திருமணம் செய்து வெளிநாட்டுக்கு பேக் பண்ணிட்டார். இது அந்த அம்மாவுக்கு
சிறு வயதில் நடந்த ஒரு சோகம். டி நகரில் குடியிருக்கிறது. அப்புறம் தான் அவங்க பாய்ஸ் கார்டன் போகிறாங்க. 2வது நடிகர் ஆன பிறகு அந்த அம்மா ஜெய்சங்கரை விரும்புது. அது ஒரு பெரிய சோகம். அதுவும் நடக்கலை. அதன் பிறகு நீங்கள் அந்த அம்மா சோபன் பாபுவோடு வாழ்ந்து அந்த அம்மாவை பெண் குழந்தையோடு பார்த்தவர்கள் இன்றைக்கி அதிமுக இருக்காங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ ஜெயலலிதா குழந்தை இருக்கு, பெண் குழந்தை இருக்கு. நிறைய போலி குழந்தைகள் வர்றதெல்லாம் அதை ஒட்டித்தான். நிறைய நான் ஜெயலலிதா புள்ள நான் வர்றதெல்லாம் அந்த ஒரிஜினல் மக இருக்கிறாங்கிற செய்தி உலகத்துக்கு போன பிறகு தான் பெத்த புள்ள அம்மானு கூப்பிட முடியல. 8 கோடி 10 கோடி தமிழ்னு அம்மாங்கிறான். இது எவ்வளோ சோகம் பாருங்க. யார் அந்த குழந்தை, எங்கே இருக்கு? அதையே யார் நம்ம என்ன நான் இன்டர்போலாக நடத்துகிறேன், சர்வதேச புலனாய்வுத்துறையாக நடத்துகிறேன். எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு மூத்த அதிமுகவை சேர்ந்த, இப்போ அவர் வயசு இருந்தால் ஒரு 90 வயசு இருக்கும். எல்லா சேனல்லையும் அவர் வருவார். இப்போ ஊருக்கு போயிட்டார். அவர் சொன்னார், எம்ஜிஆரை பார்ப்பதற்கு நான் ராஜஸ்தான் போயிருந்தேன், எம்ஜிஆர் பீக்கில் இருக்கிற காலத்தில். அப்படி போகிற பொழுது ஜெயலலிதாவும் சோபன் பாபும் அந்த குழந்தையோடு அங்கே தங்கியிருக்காங்க. எங்கே? ராஜஸ்தான் பேலஸில் ஷூட்டிங் நடக்குது. இது எப்படின்னா எம்ஜிஆர் இருக்கிற காலம்னா ஏறக்குறைய ஒரு 75 வாக்கில், 70, அது ஒரு 25 50 வருஷத்துக்கு முன்பு. அப்போது அந்த குழந்தை கை குழந்தையோடு நான் பார்த்தேன். அப்போ அந்த அம்மா இப்போ அவர் முன்னாள் எக்ஸ்-எம்எல்ஏ, அவருக்கு அறிமுகமானவர். இந்த தகவல் எம்ஜிஆர் கேள்விப்பட்டோன்னையும் ஷூட்டிங் கேன்சல் பண்ணி இப்போ பேக்கப். அந்த மூத்த சட்டமன்ற, அப்போ 90 வயசு, இப்போ அவர் இருக்கார், மூத்த சட்டமன்ற உறுப்பினர். நேராக பார்த்ததா என்கிட்ட சொன்னார். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது அவனுக்கு அண்ணாதிமுககாரனுக்கு இது தேவையே இல்லை. நீங்கள் முரசொலியில் சோபன் பாபுவோட குழந்தை இருக்குன்னு பக்கமாக ஜெயலலிதா அரசியலுக்கு வந்த பிறகு முரசொலியில் வந்தது. சோபன் பாபுவோட டைனிங் டேபிள் அந்த மாதிரி சாப்பாடு போடுற படம் எல்லாமே திமுக பணம் கொடுத்து அந்த போட்டோவெல்லாம் கொண்டு வந்து முரசொலி பக்கமாக போட்டாங்க. ஆனால் அது மக்கள் ஏற்றுக்கல. ஸோ இப்போ ஜெயலலிதாவின் சொத்து எல்லாமே அந்த மகள் கிட்ட தான் இருக்கா? இல்லை, அந்த அம்மாவுக்கு அந்த காலத்திலேயே சில பல கோடிகளை கொடுத்து ஏதோ ஒரு ஐரோப்பா நாடுகளில் செட்டில் பண்ணிட்டாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு. இந்த ரகசியம் சசிகலாவுக்கு தெரியும். அதனால தான் சசிகலாவை கண்டு வாழ்நாள் முழுக்க அந்த அம்மா பயந்தது. அதே காரணம். சசிகலாவை கண்டு வாழ்நாள் முழுக்க பயப்படுவதற்கு அதான் காரணம். சசிகலா கும்பலெல்லாம் விரட்டப்பட்டு ஓரங்கட்டி சிறையில் அடிக்கப்பட்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியைக்கு சசிகலா ஆசைப்படுகிறார்கள் என்கிற தகவல் தெரிஞ்ச பிறகு அத்தனை பேரும் ஜெயிலில். சசிகலா கும்பல் பூரா. நடராஜ் ஒரு அறிக்கை விடுறார், நான் கருணாநிதியை சந்தித்து பல ரகசியங்களை சொல்ல போகிறேன்னார். அடுத்த நிமிஷம் ஜெயா டிவியில் மன்னிப்போம் மறப்போம், சசிகலாவை ஏற்றுக்கொள்வோம் அந்த அம்மா முடிவு பண்ணிடுச்சு. இதுதான் ரகசியம். ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு விரட்டப்பட்ட பிறகு பல நாள் சசிகலா வழியில் நின்று கும்பிடும். மக்கள்லாம் கும்பிடும்போது சசிகலா ஜெயலலிதா பக்கத்தில் காரில் உட்காந்துட்டு போகும். அதே சசிகலா ஜெயலலிதாவை பார்த்து கும்பிடும். எங்கே? பல நாள் விரட்டப்பட்ட பிறகு அந்த வாய்ஸ் கார்டனில் அந்த மாதிரி வெளியே வரும்போது பக்கத்தில் ரொம்ப சசிகலா தூரமாக திரும்பிக்கும் இந்த பக்கம். இதெல்லாம் எந்த ஊடகவியலாளரும் சொல்ல மாட்டான். ஏன்? அவன் வேலை பார்க்குற நிறுவனத்தில் அவனுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் என்னத்தை நாங்கள் சொல்கிறோமோ அதை மட்டும்தான் நீ யோசிக்கணும், அதை மட்டும்தான் நீ சிந்திக்கணும். அதை தாண்டி சிந்திச்சா வெளியே விரட்டி விட்டுருவோம். இப்படி தான் தமிழ்நாடு ஊடகவியலாளர் இருக்கான். ஓகே சார். ஸோ இப்போது ஜெயலலிதாவின் இறப்பு, அது பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்கா? பெரிய மர்மம் இருக்குது. நீங்கள் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல அந்த மர்மத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னாரு. இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கார். ஜெயலலிதாவுடைய மர்மத்தை கண்டுபிடிப்போங்கிறதா திமுகவுடைய அசைன்மெண்ட்டை 2021 தேர்தலில் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஆறுமுகசாமி கமிஷன் தான் ஜெயலலிதாவுடைய மர்மத்தை தூண்டி கண்டுபிடிப்பதற்காக போடப்பட்ட கமிஷன். மனசாட்சி உள்ள மனிதர் ஆறுமுகசாமி. அவர் சொல்கிறாரு, சசிகலாவை விசாரிக்க முடியல, அப்போலோ ரெட்டியை விசாரிக்க முடியல, சமரமிச்சா வரமாட்டேங்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறாங்க. குற்றமற்றவர்னா சரண்டர் ஆகிருக்கணுமா இல்லையா ஆறுமுகசாமி கமிஷனில்? ஏன் வரல? ஜெயலலிதா உடைய அந்த மருத்துவமனை அறை உடனடியாக இடித்து கட்டப்பட்டது. என்ன காரணம்? இப்போ இந்த ஃபோட்டோ என்கிட்ட கூட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 2வது மாடி தென்னை மரம்லாம் தெரியுது. அப்படி ஒரு அடையாளமே இல்லை. 1000 லைட்டு அப்போலோ மருத்துவமனை அரசாங்க இடத்த 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டது. எங்கே? கீழே பூரா என்ன ஓடுது? கூவம் ஓடுது. அதுக்கு மேலே கட்டப்பட்டது.
இது யார் அனுமதி கொடுத்தது? சசிகலா. ஜெயலலிதாவை சிறைப்படுத்தி ஜெயலலிதா அவருடைய மரணம் பல மர்மங்களை உள்ளடக்கியது. என்ன மர்மங்கள்? அதாவதுமா, ஜெயலலிதா எப்படி அப்போலோ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார்? எஸ்பிஜி எங்கே போச்சு? ஜெயலலிதா யாரால் தாக்கப்பட்டார்? எப்படி ஆஸ்பத்திரிக்கு போனாங்க? எதுவும் நீங்கள் அந்த 4வது ஃப்ளோர் முழுக்க அத்தனை காலி செய்யப்பட்டது, யாருமே இல்லை. சசிகலா, அப்போலோ ரெட்டி 2 பேரையும் ஐஸ் பாரில் படுக்க வச்சா உண்மை வந்துடும். ஐஸ் பாரில் படுக்க வச்சு உண்மை அறியும் குழு போச்சுன்னா உண்மை வந்துடும். விசாரிக்கவே முடியலையே. அப்போலோ ரெட்டி விசாரிக்க முடியல, சசிகலா விசாரிக்க முடியல. சசிகலா கூட இருந்தாங்க, ஓகே. அப்போலோ ரெட்டி தான் அத்தனைக்கும் டாக்டர் தானே, எல்லா ரகசியம் தெரியும். அப்போலோ ரெட்டி மருத்துவமனை தான் அப்போலோ. அத்தனை ரகசியங்களும் தெரிந்தவர் யார்? அப்போலோ ரெட்டி தான். அப்போலோ ரெட்டி ஐஸ் பாரில் படுக்க வைக்கணும். படுக்க வச்சா ஜெயலலிதாவுடைய மர்மங்கள் அத்தனை வெளியே வந்துடும். அதற்கு யார் இருக்கா? ஜெயலலிதா, சசிகலா, அப்போலோ ரெட்டி 2 பேரும் பல ரகசியங்களை மறைத்திருக்கிறார்கள். இதுக்கு மத்திய அரசு உடந்த. ஏன் மத்திய அரசுனா, சங்கராச்சாரியார் கைது, ஜகத்துக்கே குரு, 5 கோடி பார்ப்பன உயர் அதிகாரிகள், இராணுவ துறை செயலாளர் உட்பட அத்தனை பேருக்கு அவர் தான் ஜெகத்குரு. அந்த குருவை எங்கே படுக்க வச்சுருந்தம்மா? காஞ்சிபுரம் சப்ஜெக்டில் கஞ்சா விற்கிறவனுக்கும் சங்கராச்சாரியார் ஒரே பெட்டு, ஒரே இடத்துல படுத்து கிடந்தாங்க. 3 பிரதமர்கள், 2 ஜனாதிபதிகள், 5 பேர் ஜெயலலிதாவோட கெஞ்சறான். அத்தனை பேர் கெஞ்சுகிறார்கள். மிஸ் எக்ஸலன்சி அப்துல் கலாம் கெஞ்சுறாரு. ஜனாதிபதி, அன்றைய ஜனாதிபதி அப்துல் கலாம். முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன், தேவகவுடா, 3 ஜனாதிபதி. பிரதமர், அப்போ பிரதமர் மன்மோகன் சிங், வாஜ்பாய், இப்படி பல பேர் கெஞ்சுறாங்க. வாய்ப்பே இல்லை. அச்சிஸ்டோட போய் ஜெயிலில் ஓடுச்சு. இதெல்லாம் வரலாறு இருக்க வரைக்கும் இருக்கும். நீங்கள் நானும் சொல்கிறது இல்லை. வரலாறு இருக்கிற வரை, இந்த பூமி இருக்கிற வரை இருக்கும். இப்போ அவங்களோட கால்களை எடுத்துட்டாங்க, ஏன்னா லாக்கரில் உங்கள் கால் வச்சாதான் அது திறக்கும் அப்படின்ற மாதிரி. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லைம்மா. அந்த அம்மாவுக்கு பணம், காசு, சொத்து, சுகத்து மேலே ஆசையே இல்லை. அதெல்லாம் சும்மா சொல்கிறது. அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் அந்த முட்டியானம்லாம் போட்டு ஒரு 25 வயசு பையனை தத்தெடுத்து, யாரை? அந்த சுதாகரனை. அதற்கு பிறகு ஜெயலலிதா மண்ணை கவிர்ச்சி, அதிர்ச்சி. ஜெயலலிதா அரசியலில் விரட்டி அடிக்கப்பட்டது. அப்போ தான் அந்த அம்மா பார்த்தது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. நம்ம நல்லி கடையிலிருந்து காட்டன் சேரீக்கு மாறிடுச்சு. மரணமாக அடைகிற வரை காட்டன் சேரீ தான் அந்த அம்மா. நகை பகை அட்டியான புட்டியான எதையும் தொடரதே இல்லை, பணம்லாம் தொடரதே இல்லை. அதுதான் ஜெயலலிதா. ஏன்னா ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் இந்த நடிகை வீட்டு மகள் அவ. பல தொழிலதிபர்கள், பல தயாரிப்பாளர்கள், இப்படி. எனக்கு ஒரு மறைந்த ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னார் என்கிட்ட. அவர் இறந்துட்டார், ரொம்ப சீனியர். தன்னுடைய மனைவி பிரசவத்துக்காக அந்த காலத்தில் ஒரு 100 ரூபா வேணும், சந்தியாக இருக்கிற பொழுது. அப்போ 100 ரூபா கடன் கேட்டு போகிறார். அந்த அம்மா கிளம்பி போயிடுச்சு. அடுத்த நான் அப்புறம் போய் ரொம்ப நேரம் காத்திருக்காரு. 2வது நாள் போய் அன்றைக்கி 100 ரூபானா இன்றைக்கி அது ஒரு 1 லட்ச ரூபா போல். என்ன அங்கே அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். அம்மா நேரத்துலேயே ஷூட்டிங் கிளம்பி போயிட்டார். இல்லை, என்ற மனைவி ஆஸ்பத்திரியில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அம்மாட்ட ஒரு 100 ரூபா கடன் வாங்கலான்னு வந்தேன். அன்றைக்கி சம்பளமே 200 ரூபா 300 ரூபா தான் பெரிய பத்திரிக்கையாளர்களுக்கு. உடனே ஓடி போய் பீரோவை திறந்து காசு விடுதலை கொடுத்து அள்ளி கொடுத்துதான். ஐயோ, இதெல்லாம் வேண்டாமா? குழந்தைகிட்ட நான் ஏமாற்றி வாங்கிட்டு போனதை அப்படியே கொண்டு உள்ளே வச்சிருமான்னு போயிட்டாரோ. அடுத்த அந்த இரவு சந்தியா வரும்போது ஒரு அங்கிள் நம்மகிட்ட பார்க்க வருவார்ல, அந்த அங்கிள், அவர் பேரை சொல்லக்கூடாது, ஏன்னா இறந்துட்டார். அவர் என்னார், பிரசவத்துக்காக போட்ட 100 ரூபா பணம் வாங்கணும்னு வந்தார். அதனால் நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். அடி பாவி, அப்பயே கொடுத்து அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே. இல்லை, நீ வாங்க மாட்டேன்னு போயிட்டார். காலையில் அந்த அம்மா போகாமல், ஷூட்டிங்கு போகாமல் இருந்திருக்கு. அவர் வந்திருக்காரு.
என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இந்தாங்கன்னு 200 300 கொடுத்து அனுப்பிச்சுதான் அவரே பதிவு பண்ணுறாரு. அப்போ அந்த அம்மாவுக்கு காசு, பணம், சொத்து, சுகம், புகழ் இது மேலேலாம் எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் காலத்தின் கட்டாயம் அந்த அம்மாவை அட்டியானம் புட்டியானம்லாம் போட்டு தேவாரம் துப்பாக்கியோட செக்யூரிட்டியாக போய் இந்த அசிங்கங்கள் அந்த அம்மாவுடைய வரலாற்று பக்கத்தில் ஒரு கருப்பு அத்தியாயம். ஓகே சார். ஸோ ரொம்ப அழகாகவே வந்து சொன்னீங்க. ஆனால் இன்னும் நிறையா மர்மங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணலில் பேசுவோம். இன்றைக்கி நினைவு நாள். ஸோ அதனால் ரொம்ப நல்ல மனிதர், சொத்து பணம் மேலே வந்து அவங்களுக்கு ஆசை இல்லை அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.